ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் எல்மியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பேர் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால நானே சுருக்கிக்கிட்டேன். அதாவது கேம்ப் ஃபயர் குக்கிங் வித் மை அப்சர்வ் ஸ்கில் இந்த அனதர் வேர்ல்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாருமே வந்துட்டு சாண்ட்விட்சை ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, நான் அந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண பிரெட் வந்துட்டு என்னோட உலகத்தில் உள்ளது. நான் ஐட்டம் பாக்ஸ் வச்சுருக்கிறதுனால அதுலேருந்து நான் வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஐட்டம் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதுவும் வந்துட்டு ஹை ரேங்காக இருக்கக்கூடியவங்க கிட்ட தான் இருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது, ஹை ரேங்க் இருக்கிறவங்களும் கிடையாது. பட் ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ஐட்டம் பாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இவங்க எல்லாராலையும் கொஞ்சம் வந்துட்டு ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐட்டம் பாக்ஸில் இருக்கக்கூடியது ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருளாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பொருளை வச்சு நீங்கள் எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்களே, இது நாங்கள் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி தயங்கி தயங்கி கேட்க வேறு செய்கிறாங்க. சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே கூச்சப்படாமல் சாப்பிடுங்க, இன்னும் என்ன சொல்லுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு திருப்பி சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறாங்க. இப்படியே கான்வர்சேஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படியே வந்துட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது அந்த டீமோட ஹெட் வந்துட்டு ஒரு விஷயத்தையும் வந்து நோட் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற தூரமான மரத்தில் வந்துட்டு ஏதோ ஒன்று வந்து கீறி வச்சிருக்கு. ஸோ அது வந்துட்டு சின்ன விலங்காக இருந்ததுன்னா கீழே தான் கீறி இருக்கணும். பட் ஆனால் மரத்தோட நடுப்பகுதியில் கீறி இருக்குது. ஸோ அது வந்துட்டு பறக்கிற விலங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யூகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டீமை வேறு அலாட்டாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு ஒரு பெரிய தேனி பூச்சி வந்துட்டு இவங்க வந்து அட்டாக் பண்ணுது. அது வந்துட்டு பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஹீரோ இந்த மாதிரி பெரிய பெரிய பூச்செல்லாம் வந்துட்டு பார்த்ததே கிடையாது அவர் உலகத்தில். அதாவது நார்மலான உலகத்தில் தூண்டு இருக்கிற பூச்சி கூட இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை பார்த்து ரொம்பவே வந்துட்டு அவருக்கு லைட்டாக அள்ள விட்டுருது. என்னடா பண்ண போகிறோம், இவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த டீம் அப்படியே வந்துட்டு களத்தில் இறங்கி அந்த பூச்சியை வெட்டி கொண்டுலாம் போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு சேஃப் தானே அப்படின்ட்டு மாதிரி கேட்குறாங்க. நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படியே ஃபைட்லாம் போய்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட பவர்லாம் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கும் இப்படி தனித்துவமான பவர்ஸ்லாம் இருக்கா, இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற டைம் பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஜைஜாண்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பன்னி வருது. அது பன்னியா கரடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு டவுட் பட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் அட்டாக் பண்ணி இந்த பன்னியை வந்துட்டு கொண்டுடுறாங்க. கொண்டது மட்டும் இல்லாமல் கூறு போட்டு குட்டி குட்டியாக பீஸாக வந்துட்டு கறி மாதிரி வெட்டி வேற வச்சிடுறாங்க. அதோட தந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாட்டையுமே வெட்டி வச்சுருக்காங்க. அதோட எல்லா பாட்டுமே யூஸ் ஆகும் போல், எதுவுமே வந்துட்டு வேஸ்ட்டாக போகிற பார்ட்ஸே கிடையாது போல். அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பன்னி நம்மள இன்றைக்கி போட்டு தள்ள வந்தது நமக்கு ப்ளஸ் தான். பிகாஸ் நம்ம அந்த பன்னியை போட்டு தள்ளிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதோட கறி இருக்கே, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாக்கில் வச்சோடனே வலிக்கிக்கிட்டு போயிரும்ப்பா அப்படிங்கிற மாதிரி அதை பற்றிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சின்ன மைனஸும் இருக்கும். ஏன்னா இதை வந்துட்டு ரொம்ப நாள் வந்து வச்சு சாப்பிட முடியாது, கெட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் என்கிட்ட வந்துட்டு ஐட்டம் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம், நமக்கு வேணுங்கிறப்போ எடுத்துக்கலாம், அது அப்படியே வந்துட்டு ஸ்டோர் ஆகி தான் இருக்கும், கெட்டெல்லாம் போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ச்சே, நீ இருக்கிறத நாங்கள் மறந்தே போயிட்டோம்ப்பா, நீ இருக்கமோ நமக்கு வேறு என்ன வேணும், சரி எல்லாத்தையும் உன் ஐட்டம் பாக்ஸில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அடிச்சுதுடா சேக் போட்டு, இந்த கறியை வச்சு விதவிதமான டிஷ்லாம் சமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மண்டைக்குள்ள அவங்களுக்கு 1000 யோசனை ஓடிட்டுருக்கு. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு நைட்டு சாப்பாடு இங்கேயே வந்துட்டு சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிளான்லாம் போட்டு அதுக்கு வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே கும்பலாக நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா இது, நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்களேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ திருப்பியும் அந்த சாண்ட்விட்சாக பண்ணி கொடுக்க போகிற, நாங்கள் எல்லாருமே ரொம்ப வந்துட்டு ஆர்வமாக இருக்கோம், அந்த சாண்ட்விட்சை வந்துட்டு நீ எப்படி பண்ணுறேன்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. இல்லை நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு பன்னியை போடுத்தணும்ல, அதை வச்சு தான் வந்துட்டு நான் வந்து வித்தியாசமாக சமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா சமைக்க ஆரம்பி, நாங்கள் வந்துட்டு பார்க்கறதுக்காண்டி ஆர்வமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு தள்ளி நிங்களேன் ப்ளீஸ், இது வந்துட்டு என்னோடய சீக்ரெட் ரெசிபி, நீங்கள் வந்துட்டு பிட்டு காப்பி அடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லாரையுமே வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்க சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு அவங்களோட ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங் டெக்னிக் மூலியமாக தானே எல்லாமே வந்துட்டு இங்கே கொண்டு வர வைப்பாங்க. அதெல்லாம் இவங்க பார்த்துருவாங்களோ, எங்கே கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சிம்பிளாக நீட்டாக வந்துட்டு ஒரு டின்னர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் பண்ணுறாங்க. ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங்க்கு போயிட்டு வந்துட்டு எதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு
"செல்லத்த தூக்குங்கடா" அப்படிங்கிற மாரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு சூப்பரா ஒரு சூப் மாரி வந்துட்டு அவங்க இன்னைக்கு வந்துட்டு பிடிச்சிருப்பாங்கல்ல ஒரு பன்னிக்குட்டி. சாரிப்பா அந்த பெரிய ராட்சச பன்னிக்கறியும் போட்டு சூப்பரா ஒரு டிஷ்ஷ சமைச்சு கொண்டு போயிட்டு அவங்க எல்லாருக்குமே குடுக்குறாங்க. அத பார்த்தோனே எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது இவன் மட்டும் வித்தியாச வித்தியாசமா சமைச்சு கொண்டு வரானே அப்படிங்கிற மாரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆர்வமோட அத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னோனே எல்லாருமே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றாங்க. "நீ சமைச்சு குடுக்குறேல்லப்பா, இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஏறுன மாரி இருக்கு. நாங்க ஃபைட் பண்ணும்போது அத ரொம்பவே ஃபீல் பண்ணோம். லைட்டா அட்டாக் பண்ணாலே எல்லாமே செத்துருது. ஸோ சாப்பாட்ல ஏதோ ஒரு மேஜிக் இருக்குப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்பந்தான் ஹீரோக்கே வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த ஃபுட்ட செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே ஒன் டைம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்பந்தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங் மூலியமா இவங்களோட உலகத்துல இருந்து தானே வர வச்சிருப்பாங்க. மேபி அதனால கூட வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிறவங்க அத சாப்பிடும்போது அவங்களோட பவர் கூடுதா இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட பவரையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு டபுளா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அத பார்த்து அவருக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. ஸோ இதனால தான் இன்னைக்கு வந்துட்டு அவங்க செம்மையா ஃபைட் பண்ணியிருக்காங்க போல. நம்ம உலகத்தோட சாப்பாடு குடுத்தா, இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் போல அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இப்படி ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங் மூலியமா தான் வந்துட்டு ஏகப்பட்ட பொருட்கள், அதாவது அவங்க உலகத்துல இருக்கிற பொருட்கள்லாம் இங்க கொண்டு வந்து சமைச்சு குடுக்கறதுனால தான் இவங்களுக்கு வந்துட்டு பவர்லாம் இப்படி சும்மா தாறுமாறா எகுறுதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சாங்கன்னு வைங்க. அவ்வளோதான் நம்ம ஹீரோ இங்கேயே வந்துட்டு கடத்தி இங்கேயே வச்சுக்குருவாங்களோ அப்படிங்கிற மாரியும் வந்துட்டு பயப்படுறாரு. அவ்வளோதான் நம்மள இங்கேயே புடிச்சு வச்சுக்குருவாங்க. எக்காரணத்த கொண்டும் இந்த விஷயத்த மட்டும் நம்ம வந்துட்டு வெளியில விடவே கூடாது. யார்ட்டயும் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயந்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வந்துட்டு திருப்பியும் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ரீஃபில் பண்ணி குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்படியே வந்துட்டு அந்த நைட்டு ஃபுல்லாமே வந்துட்டு அவங்க வந்து இப்படி ஃபன்னா பேசி வந்துட்டு போய்க்கிட்டு இருக்கிறப்போ, அப்படியே தூரத்துல வந்துட்டு ஏதோ ஒரு கொடூரமான விலங்கு வந்துட்டு இவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. நோட்ட விட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா பண்றாங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு திருப்பியும் அவங்களோட ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்கேருந்து வந்துட்டு நடந்து போறாங்க. போய்க்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பசிக்கிற டைம் நம்ம ஹீரோ வந்துட்டு சமைச்சுலாம் குடுக்குறது, இந்த மாரி வந்துட்டு இவங்களோட டே டு டே லைஃப் வந்துட்டு போய்க்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலைய பிரிச்சுக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு தண்ணி எடுக்க போனாங்க அப்படின்னா வந்துட்டு, இன்னொருத்தவங்க நெருப்பு பத்த வைக்கிறதுக்காக விறகு எடுக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே ஒரு ஒரு வேலைய பிரிச்சு வந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே வந்துட்டு சும்மா இருக்கோம் அப்படிங்கிற மாரி யாருமே இல்ல. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஏதாவது சமைச்சு குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே இவங்களோட ஜர்னி போய்க்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நைட் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஸ்டே பண்றாங்க. அங்க போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வழக்கம் போல சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கும் வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு ஏதாவது சமைக்கலாம். ரொம்ப ஒர்க் இல்லாம சிம்பிளா பண்ற மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டுட்டு, அவங்க வேட்டையாடி வச்சிருப்பாங்கல்ல அந்த ராட்சச பன்னிக்கறி. ஸோ அந்த கறிய எடுக்குறாங்க. ஸோ அத வந்து சிம்பிளா ஃப்ரை மட்டும் தான் பண்றாங்க. அத பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்துட்டு அப்படியே எப்பன்டா கையில குடுப்பான் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ குடுக்கும் எல்லாரும் ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டிஷ்ஷ இப்படி சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே வந்துட்டு பிரெட்டுக்குள்ள கொஞ்சம் அவங்க பொரிச்சிருப்பாங்கல்ல அந்த கறி அதெல்லாம் வச்சுட்டு கேபேஜ்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அதே மாரி சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு செம்மையா இருக்குப்பா வேற லெவல் அப்படிங்கிற மாரி வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த கேபேஜ் இதுக்குள்ள வச்சு சாப்பிடுறதுக்கு இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உங்க ஊர்லயும் இதுக்கு பேரு கேபேஜ் தானா? எங்க ஊர்லயும் இதுக்கு பேரு கேபேஜ் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஏதோ நிக்கிறத பார்க்குறாங்க. ஸோ அத பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. பயந்துக்கிட்டே வந்துட்டு அதோட பேர சொல்றாங்க. ஃபென்னிரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு இவங்க என்னடா சொல்றாங்க அப்படிங்கிற மாரியே வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் எதையோ பார்த்து பயப்படுறாங்கன்னு மட்டும் தெரியுது. அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப பெருசா ஜைஜான்டிக்கா ஒரு நரி இருக்கு. அது வந்துட்டு நரின்னு சொல்ல முடியாது, என்னன்னு சொல்ல முடியாது. அதோட பேர் வந்துட்டு ஃபென்னிரு அப்படிங்கிறாங்க. ஃபென்னிரு நம்ம ஹீரோவ கூப்பிட்டுட்டே வந்துட்டு சொல்லுது, "டேய் மனுஷா பயலே நான் கூப்பிடுறது உன் காதுல விழலையாடா?" அப்படிங்கிற மாரி கேட்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கு தான் வந்துட்டு ரொம்ப அள்ளு விட்டுருது. ச்சே இது என்னடா இது? இவ்ளோ பெரிய விலங்கு அதுவும் வந்துட்டு மனுஷ பாஷை பேசுதே அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு. "நீ ஏதோ சாப்பிட்றல்ல அது எனக்கும் குடு" அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஃபென்னிரு கேட்குது. என்னத கேட்குது அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற டீம் லீடர் வந்து சொல்றாங்க, "நீ வச்சிருக்கிறத கையில இருக்குல்ல அத குடு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அத கீழ வச்சோனே ஃபென்னிரும் சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு வந்துட்டு, "எனக்கு இது வந்து பத்தாது நெறைய வேணும்" அப்படிங்கிற மாரி வந்துட்டு கேட்குது. "இப்ப எதுவுமே இல்ல திருப்பி சமைச்சு தான் தரணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவீங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு ஃபென்னிரும் வந்துட்டு, நான் வெயிட் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுது. உடனே வந்துட்டு அவரும் வந்துட்டு சமைச்சு சமைச்சு ஃபென்னிருக்கு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு, "எனக்கு பத்தல இன்னும்
வேணும் வேணும் வேணும்னு கேட்குது. நம்ம ஹீரோவும் சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு வழியாக அவங்க கிட்ட இருக்கிற கறி எல்லாம் வந்துட்டு காலியாகிற வரைக்கும் சமைச்சு நம்ம ஃபென்னீருக்கு கொடுக்குறாங்க. ஃபென்னீரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மட்டும் தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கூட வந்திருக்கிற மொத்த டீமுமே வந்துட்டு ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி நின்று ஃபென்னீரும் ஹீரோவும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுவரைக்கும் நான் வந்துட்டு இந்த மாதிரி சுவையான சாப்பாடும் சாப்பிட்டதே கிடையாது. எனக்கு இதை வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிடணுன்ட்டு ஆசையாக இருக்குது. நான் அதனால் வந்துட்டு உன் கூட வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபென்னீரும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது. கான்ட்ராக்டா? என்னடா இது லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் வந்துட்டு ஃபெமிலியர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு விலங்கு பிடிச்சி போச்சு, இல்லைனா அந்த விலங்குக்கு இவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபெமிலியர் கான்ட்ராக்டை வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இது போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த விலங்கு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூடயே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன மனசில் நினச்சாலும் அந்த விலங்குக்கு கேட்கும், அந்த விலங்கு என்ன மனசில் நினச்சாலும் இவங்களுக்கும் கேட்கும். ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் இந்த ஃபெமிலியர் கான்ட்ராக்டும். ஸோ நம்ம ஹீரோக்கும் இதை பற்றி தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபெமிலியர் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க கூட இருக்கிற விலங்குக்கு வந்துட்டு அவங்க தான் வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பாடும் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஜைஜாண்டிக்கான விலங்குக்கு சாப்பாடு செஞ்சு போட்டே நம்மலாம் செத்துருவோம். ஸோ அதனால் வந்துட்டு அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதனால இந்த கான்ட்ராக்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபென்னீர்கிட்ட வந்துட்டு சொல்ல போகிறாங்க, எனக்கு இந்த கான்ட்ராக்டில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகும். ஃபென்னீரும் முறைச்சி பார்க்குது. நம்ம ஹீரோ திருப்பியும் வந்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்ல போகிறாரு. அப்பவும் முறைச்சி பார்க்குது. ஸோ இந்த மாதிரியே முறைச்சி பார்த்து நம்ம ஹீரோவை பயமுறுத்தி விட்டுருது. அதனால் நம்ம ஹீரோ வேறு வழியே இல்லாமல் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீம் லீடர்கிட்டையும் வந்துட்டு ஒரு டைம் கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க எல்லாரும் தூரத்தில் நின்று மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி அவ்வளோதான், கதையை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோக்கும் ஃபென்னீருக்கும் ஃபெமிலியர் கான்ட்ராக்ட் வந்துட்டு க்ரியேட் ஆயிடுது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னும் ஃபர்தராக எபிசோட் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.